இந்த நடுத்தர வயசுல சக்கரை வியாதியில அவசப்படுறவங்களுடைய வாழ்க்கையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுடைய உடல்லையும் மனசுலயும் தாங்க முடியாத ரணத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு அடுத்தடுத்து வர சந்ததியினர்களுக்குமே அது பாதிக்கப்படுற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிடும். இந்த அளவுக்கு ஆபத்தை உருவாக்குற இந்த சக்கரை வியாதி நம்ம உடலுக்குள்ள ஏன் வருது, எப்படி வருது, அதுக்கு என்ன காரணம், இது நமக்கு வந்துட்டா என்ன பண்ணணும், வராம தடுக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அதிக அளவு சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இருக்கிற நாடுகள்ல 2வது இடத்தை நம்ம பிடிச்சிருக்கோம். என்னதான் நம்ம பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சொன்னாலுமே கூட 10 கோடி பேர் ஆல்ரெடி இன்சுலின் எடுத்தாதான் அவங்களால சர்வை பண்ண முடியும், உயிர் வாழ முடியும் அந்த கண்டிஷன்ல இருக்காங்க. 13 கோடி பேர் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 23 கோடி பேர் இந்த ஜோனுக்குள்ள இருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒரு புள்ளி விவரத்துக்காக மட்டும் சொல்லலைங்க. யோசித்து பாருங்க, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய மனித சக்திக்கும் எதிரான மிகப்பெரிய அச்சுறுத்தல் இது. இது அவங்களுக்கு மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது, சொந்த செலவுல சூனி வச்சுக்கிற மாதிரி மட்டும் இல்லாம அவங்களோட தலைமுறைக்கே டைம் பாம் செட் பண்ணி கொடுத்துட்டு போற மாதிரியான சூழ்நிலை இது. என்னதான் கதை இது? ஏன் இந்த வியாதி வருது அப்படின்னா, இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் இதுக்கு காரணம். இன்சுலினுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடா போயிட்டு மாறுற குளுக்கோஸுக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான் இது. இதை ஒரு சின்ன கதையா கற்பனை பண்ணி சொல்றேன், புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் 37.2 ட்ரில்லியன் கோடி செல்கள் இருக்கு. இந்த செல்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய இதயம், கல்லீரல், கணையம், லிவர், கிட்னின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒருங்கிணைச்சு ஒரு நாடு போல வாழ்து அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த செல்களோட ராஜ்யத்துல இளவரசியா இருக்கிறது குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் எதுனா நம்ம சாப்பிட்ற உணவு குளுக்கோஸா மாறுறது. இந்த குளுக்கோஸ் செல்களுக்குள்ள போயிட்டு தனது ஆற்றலை பகிர்ந்துக்க முயற்சி பண்ணுது. அப்படி பகிர்றதுக்கு போகும்போது இன்சுலின் தான் அந்த செல்களின் ராஜ்யத்துல காவலாளியா இருக்காப்ல. ஸோ அந்த காவலாளி கிட்ட தான் அந்த கேட்டை திறக்கிறதுக்கு சாவி இருக்கு. காவலாளி அலோவ் பண்ணாதான் குளுக்கோஸால செல்களுக்குள்ளார போய் எனர்ஜியை பாஸ் பண்ண முடியும். ஸோ இன்சுலின் என்ற காவலாளி சரியா வேலை செய்யாம போனாலோ, அல்லது இன்சுலின் காவலாளி இருந்தும் அவங்க கையில கேட்டை திறக்கிறதுக்கான சாவி இயலாம நிலைக்கு போனாலோ பிரச்சனைகள் இளவரசிக்கு வந்துடும். அப்ப இளவரசிகள் என்ன பண்ணும்? செல்களுக்குள்ள போக முடியாம வெளியிலே சுத்த வேண்டியதா இருக்கும். வெளியினா எங்க? ரத்தத்திலேயே அதிகமா இளவரசிகள்னா யாரு? நம்ம சாப்பிட்ற உணவு குளுக்கோஸா மாறி அததான் சக்கரை அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன விஷயம்னா, செல்களுக்கு உள்ள எனர்ஜி போகலன்னா செல்களும் சோர்வடைய ஆரம்பிக்கும், ஆபத்துல இருக்கும் இல்லைங்களா? இந்த கதையில இன்சுலின் என்ற காவலாளி ஏன் இப்படி பண்றாரு? வர இளவரசிகளை செல்களுக்குள்ள அலோ பண்ணலாமே, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க தோணுது இல்ல? ஆக்சுவலி இங்க உண்மையான பிரச்சனை இன்சுலினுக்கு கிடையாதுங்க. அவர் என்னமோ ஒரு வேலையை கரெக்டா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா செல்களுக்குள்ளார ஏற்கனவே உட்காந்துக்கிட்டு இருக்க இளவரசிக்கு அங்க வேலை இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட இளவரசிகள் வர அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த காவலாளியும் முடிஞ்ச மாட்டிலும் இளவரசிகள் எல்லாம் கெட்டப்ப மாத்தி வேற ஒரு இடத்துல வேற மாதிரி சேமிச்சு வைக்கிறாரு, பிற்காலத்துல இவங்களுக்கு தேவைப்பட்டா சப்ளை பண்ணலான்னு. ஆனா அப்படி இருந்தும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இளவரசிகளால அங்க வேலையே இல்லாம போயிடுது, ரத்தத்துல அதிகமாகுது. அதனாலதான் சக்கரை வியாதி வருது. ஸோ இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடுத்தர வயசுல இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா பாதிப்பு உருவாக்குது. இந்த வியாதி ஏன் வருது, எப்படி வருது, அதுக்குள்ள என்னெல்லாம் சயின்ஸ் இருக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், வியாதி வந்தவங்க என்ன பண்ணணும், வராம இருக்கணும்ன்றதுக்காக என்னென்னலாம் பண்ணணும், வந்துட்டவங்க அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற முக்கியமான தகவல்கள் எல்லாம் சுருக்கமா கீழே இருக்கிற வீடியோ லிங்க்ல கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.